எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி ஹேர் கேர் ரொட்டீன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனக்கு முதல்ல முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க, முட்டி வரைக்கும் இருக்கும், நல்லா அடம்பாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், வேலை பளு காரணமாக நான் ஹேரை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலை. அதனால் எல்லா முடியும் வந்து எனக்கு கொட்டி போச்சு. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா முடியை நான் வந்து வெட்டிட்டேன். நான் மெயின்டைன் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி முடியை வெட்டிட்டேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா இந்த முடி வந்தது. இங்கே பாருங்கள், இந்த முடி வந்தது. இப்போ நான் டெய்லி வந்து ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ரெகுலராக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேங்க. எனக்கு முடி எதுவும் கொட்டுறது கிடையாது. நான் ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு முடி எதுவும் கொட்டுறது கிடையாதுங்க. நல்லா அடம்பாக நல்லா இருக்குது. எனக்கு என் முடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 30+ ஆகுதுங்க. ஆனால் ஒரு முடி கூட எனக்கு வெள்ளை முடியே வந்து வந்தது கிடையாது. என் முடி எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை முடி இருக்காது. அதுக்கப்புறமா இந்த செம்மட்டை முடின்னு சொல்கிறாங்கல்ல பார்த்திங்களா, அதுவும் எனக்கு ஒன்று கூட இருக்காது. இந்த ஹேரில் வந்து பிளவு இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் இருக்காது. நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கடலுங்க, சுற்றி கடல், நடுவில் ஒரு தீவு மாதிரி இந்த ஏரியா இருக்கும். இங்கே நல்லா ஃபுல்லாக உப்பு தண்ணி தான் இருக்கும். ஆனால் என் தலையில் பார்த்திங்கன்னா ஒரு டேண்ட்ரஃப் கூட இருக்காது. கேல்ஃபு பார்த்திங்கன்னா பாருங்கள், கிளியராக இருக்கும். நான் இன்னும் எண்ணெய் வைக்கலை, கிளியராக இருக்கும். கேல்ஃபு பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். இதுக்கு வந்து காரணம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஏர் ஆயிலும், நான் யூஸ் பண்ணுற ஷீக்கா வந்தாங்க. நான் ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஷாம்பு யூஸ் பண்ணால் என்னுடைய முடியோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறி போயிடுங்க. நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன், சீக்கா தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், நிறைய பேபி ஹேர்ஸ் வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் இன்னும் எண்ணெய் வைக்கல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ வளர்ந்த முடிங்க. மண்டை தெரிஞ்சு போச்சுங்க. அப்படியே இதை பார்க்காம விட்டு அப்படியே தலை சீவறதுக்கு இல்லை தலை குளிக்கிறதுக்கு சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அப்படியே மண்டை தெரிஞ்சு முடியெல்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து ஒரு 6 மந்த்தாக தான் வந்து நான் வந்து கேர் பண்ணி ரெகுலராக ஆயில் வைக்கிறது, ஏர் மாஸ்க் போடுறது எல்லாம் இப்போ நான் பண்ணி அதுக்கப்புறம் வளர்ந்தது தான் இந்த முடி. இங்கே பாருங்கள், திக்காக இருக்கும் பாருங்கள், ஒரு ஒயிட் ஹேர் கூட இருக்காதுங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கே ஒயிட் ஹேர்லாம் வந்துட்ட பிறகு அது போதான்னு என்னன்றது எனக்கு தெரியாதுங்க. அது சொல்கிறாங்க போதுன்னு, அதில் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. வந்துட்ட பிறகு எப்படி போகும்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வராமல் தடுத்துடலாம். ஒன்று வரத்துக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா, ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோம்னா வராமல் நம்ம வந்து அதை வந்து தவிர்த்துடலாம். நம்ம இன்னும் எல்லாருக்கும் நிறமுடி வருங்க. ஒரு வயசாகிட்டு போகிற ஒரு 40, 45, 50 அந்த ஏஜ்லாம் ஓகே, அது வந்து காமனாக எல்லாருக்கும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு 15 வயசு, 16 வயசு, 10 வயசு இந்த மாதிரி நிறைய நிறமுறை வந்து அவங்களுடைய முக அழகு எல்லாமே வந்து இதனால் டேமேஜ் ஆகிடுதுங்க. வயசான தோற்றத்தை வந்து முடி வந்து நம்மளுக்கு குத்துது. நம்மளுக்கு வயசான தோற்றத்தை எது கொடுக்குதுன்னா நம்மளுடைய முடியும், நம்மளுடைய முகத்தில் இருக்கிற இந்த ஸ்கின்னில் இருக்கிற இந்த க்ளோவும் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு ஆகிடுச்சு, ஏஜ் வந்து பார் ஆகிடுச்சுன்றதை காட்டுறது. இது 2 விஷயந்தான். நம்ம வந்து ரெகுலராக பண்ணோங்க. ஒரு நாள் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எனக்கு டைம் இல்லை நம்ம தூக்கி போட்டுருணுன்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் நமக்காக நம்ம எல்லாருக்காகவும் நம்ம என்னென்னவோ பண்ணுறோங்க. நம்ம வேலைக்கு போகிறோம், சமைக்கிறோம், வீட்டு வேலை பார்க்குறோம், என்னென்னவோ நம்ம பண்ணுறோம். அது நமக்கு மட்டுமே நம்ம பண்ணுறது கிடையாதுங்க, எல்லாருக்கும் நம்ம அதை பண்ணுறோம். நமக்காக பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து ரெகுலராக ஆயில் வந்து இப்போ சாதாரண ஆயிலெலாம் இப்போ வந்து எடுபடாதுங்க. இப்போ இருக்கிற அந்த புழுதி டஸ்ட்டு இதுக்கெலாம் வந்து சாதாரண ஆயில் வந்து எடுபடவே படாது. நான் வந்து ஹர்பல் ஹேர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ பாருங்கள், நிறைய முடிங்க. இங்கெல்லாம் மண்டை தெரிஞ்சிச்சுங்க. அப்படியே இங்கெல்லாம் மண்டை அப்படியே என் முடியே போயிடுச்சு பாருங்கள். அது அப்படியே கொட்டுதுன்னு சொல்லிவிட்டு தண்ணி மாற்றி நான் வந்து போனதுனால கொட்டுதுன்னு சொல்லிட்டு நிறைய டேண்ட்ரஃப் வேறு இதில் எங்கே பார்த்தாலும் அப்படியே கொட்டும். டேண்ட்ரஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டும். அப்படியே நான் அதை சரி பண்ணலாங்காட்டி போதுன்னு போச்சுங்க எனக்கு. ஆனால் இப்போ நான் சரி பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கும் டேண்ட்ரஃப் இருந்தது, ஹேர் ஃபால்ஸ் இருந்தது, முடி வளர மாதிரினா கவலையை விடுங்க. உங்களுக்கு கட்டாயமாக முடி வளரும். நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக எண்ணெய் வச்சு, இப்போ சாதாரண கோகோனட் ஆயிலெலாம் எடுபடாதுங்க. நான் வச்சு பார்த்தேன், அதில் ஒரு யூஸும் கிடையாது. சாதாரண கோகோனட் ஆயில் வந்து வச்சு பார்த்ததில் ஒரு யூஸும் வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹர்பல் ஹேர் ஆயில் தான். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் நல்லா சொட்ட வச்சு பின்னிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு வெள்ளை முடி கூட இருக்காதுங்க, இதில் ஒன்று கூட இருக்காது. நல்லா எண்ணெய் வச்சு நல்லா அழுத்தி பின்னிருக்கேன் பாருங்கள், என்ன தடிமனாக இருக்கு பாருங்கள். முடியும் நான் வந்து இப்போ வந்து தலை சீவன்னா முடியும் வந்து கொட்டாதுங்க. முன்னாடிலாம் எண்ணெய் வைக்கணும். நம்மளுக்காக ஒரு 1/2 hour நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய முடியும் நம்மளுடைய ஃபேஸையும் வந்து நம்ம பார்த்துக்கணுங்க. இப்போ வந்து நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் தான் நான் பார்க்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் வச்சுட்டு, இங்கே பாருங்கள், எண்ணெய் வச்சுட்டு தலை சீவி முடித்ததும் முன்னாடிலாம் எண்ணெய் வைக்கணுங்க. இந்த இடத்துல வைக்கணும்.
எனக்கு எவ்வளோ எண்ணெய் வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய முடியை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருங்க. நான் டெய்லி எண்ணெய் வைப்பேன். டெய்லி சொட்ட வச்சேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொட்ட எண்ணெய் வைப்பேங்க. இவங்களுக்கு ஏர்ஃபால் இருக்குது, அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து என் முடி லாங்கு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பேபி ஹேர்ஸ் தான். நிறைய வந்திருக்குங்க, நல்லா கண் கூட பார்க்க முடியுது. நான் இதை விட்டேன்னா அவ்வளோதான், மறுபடியும் சொட்டை வந்துடும் என் தலையில். நீங்கள் பாருங்கள் நல்லா லாங்காக நல்லா இருக்குது. எனக்கு எப்போவுமே முடி நீட்டு தாங்க, நீட்டாக இருக்கும், கிளியராக இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து சீக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நான் ஷாம்பே போட மாட்டேங்க. எனக்கு ஷாம்பு வந்து ஒத்துக்காது. என்னுடைய முடியோட அந்த ஸ்ட்ரக்சர் அது முரடு மாதிரி நல்லா ஷைனாக இருக்கும். அதை வந்து அந்த ஷாம்பு வந்து கெடுத்துடுங்க. நான் ஷாம்பு போட்டேன்னா அந்த ஷைனே போயிடும். ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காது. நான் ஷாம்பே வந்து அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படியே சோம்பேறித்தனமாக யூஸ் பண்ணாலும் அதனுடைய முடியோட ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றிடும் அந்த ஷாம்பு. அதனால் நான் ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன், ஷீக்காக தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு டேண்ட்ரஃப் கூட இருக்காது. நான் இருக்கிற இடம் வந்து உப்பு தண்ணிங்க, ஃபுல்லாக உப்பு தண்ணி, வேறு வழி கிடையாது. இங்கே தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி ஆகணும். உப்பு தண்ணி, ஒரு டேண்ட்ரஃப் கூட இருக்காது. ஸ்கேல்ஃப் வந்து கிளியராக இருக்கும். இப்போ வந்து என்னுடைய சேனலை வந்து நீங்கள் நிறைய வியூஸ் போதுங்க, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதையே நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வந்து வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களுக்கு வரும். என்னுடைய ரொட்டீனை நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கலாம். நான் இப்போ ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சேலஞ்சு 1 மாதம் சேலஞ்சு, 30 நாள் சேலஞ்ச் வந்து நான் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. என்னுடைய சேனலை பார்க்குறவங்க என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் வந்து கிளிக் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை வந்து ஓகே கொடுங்க. நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரணும், நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸுக்கு எதுவும் பண்ணல, குளிச்சுட்டு வந்திருக்கேன். நான் பேஸில் எதுவும் பண்ணல. இனிமேல் தான் வந்து பேஸுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் வந்து நான் போட போகிறேன். இப்போ வந்து நான் ஹேரை வந்து எண்ணெய் வச்சு தலை சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு முடி கூட இருக்காது. எல்லோரும் கேட்பாங்க, உங்களுக்கு என்னங்க ஏஜ் ஆகுதுன்னு. இப்போ ஏஜ் சொன்னால் நம்ப மாட்டாங்க. இல்லைங்களேங்க, உங்களுக்கு ஒரு முடி கூட நரைக்கலையங்க. இங்கே பாருங்கள், முடி நரைக்காமையே நம்ம வந்து பார்த்துக்கணுங்க, தடுத்துடணும். முடி நரைச்ச பிறகு டை பின்னாடி ஓடுறது வந்து எனக்கு அது உடன்பாடு கிடையாதுங்க. நம்ம ஆயில் முழுவதும் டை பின்னாடி ஓடணுங்க. ஒன்ஸு நிறை முடி வந்துடுச்சுன்னா அதை மறைக்கிறதுக்கு நம்மளுடைய அழகே அது போயிடும். நம்ம கருப்பாக இருக்கிறோமா சகப்பாக இருக்கிறோமா அதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து கடவுள் கொடுத்ததுங்க. இந்த அழகு, இந்த முடி அழகு, முக அழகு, இதெல்லாம் வந்து கடவுள் நம்மளுக்காக கொடுத்து, நம்ம செயற்கை எதுவும் பண்ணலை. அதை வந்து நம்ம பராமரிக்கணும். இப்போ ஒயிட் ஹேர் வந்துட்ட பிறகு பார்த்துக்கலான்னு விட்டுட்டு நம்ம வாழ்நாள் முழுவதும் டை பின்னாடி நம்ம ஓடணுங்க. கெமிக்கல் வச்ச டை பின்னாடி நம்ம ஓடணும். அது தேவையே இல்லை. இப்போவே இனியிலேருந்தே நம்மளுடைய முடியை நம்ம அழகாக வீட்டில் இருந்தே நம்ம அழகாக பாதுகாத்துக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு 1/2 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். முடியை பாதுகாத்துக்கலாம், முகத்தையும் பாதுகாத்துக்கலாம். எனக்கு இந்த ஸ்கின்னில் இந்த பிரச்சனை இருக்குது, நான் சேலஞ்ச் பண்ணுறேன். 1 month இன்னும் யூஸ் பண்ணுறேன். இது ரிமூவ் ஆகிடுதான் என்னென்னு பார்ப்போம். இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்குங்க. 200-300 வியூஸ் போதற்காண்டி ஒரு சப்ஸ்கிரைபர் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரும், ஆல் என்ற பெல்ல போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நான் இப்போ வந்து தலை வாரிட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.